ஸோ விஜய் சாருக்கு யூனிக்கான ஒரு இடம் இருக்குது, தனியாக ஒரு இடம் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் அவரை சொல்லிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் அவரை சொல்கிறது பீப்புள்ஸ் லீடர், மக்கள் தலைவன். டெல்லிக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் ஆனேன். கபில் தேவ் தான் என்னோட கோச். கபில் தேவுக்கு நான் போலிங் போட்டிருக்கேன் நெட்டில். அதுக்கப்புறம் என்னோடய போலிங்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவரோட டீமுக்கு என்ன ஆட வச்சார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் நான் வந்து காதல் வயப்பட்டு என் ஒய்ஃபை லவ் பண்ணிட்டு அங்கேருந்து வர வேண்டியதாக போச்சு. பெரிய தவறு அது. வாரிசு ஜீன் வேலுமணி பேரன் அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன். எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சாதாரண டெய்லராக இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகி அதுக்கப்புறம் பெரிய தயாரிப்பாளர் ஆனார். எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அவங்க படம் பண்ணுற அளவுக்கு தாத்தா பெரிய ப்ரொடியூசர் ஆச்சு. இப்போ அந்த புதுமுக இயக்குநர்கள் ஒரு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோவாக மாறுறாங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? அதில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூ நிற்குது, ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால் பேமெண்ட் வாங்குறாங்க சார். நான் ஹோட்டலில் ஜிஎம்மாக இருந்து சினிமாவுக்கு வந்திருக்கேன். நான் உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 எம்ப்ளாயிஸ்க்கு நான் சம்பளம் கொடுத்தேன். நான் கியூவில் நிற்கிறேன். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட சீரியல் மற்றும் சினிமானு பிஸியாக இருக்கிற ஒரு ஆக்டர், காஸ்டிங் டைரக்டர் அண்ட் கிரிக்கெட் கோச்சும் கூட. ஸோ ஜீவா ரவி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் நேம்ல இருந்தே அந்த டவுட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சொல்லுங்க. ஜீவா ரவி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேம், பட் உங்களோட ஃபுல் நேம் வேற அண்ட் ஃபர்ஸ்ட் வச்ச பேருமே வேற, வேல் அழக பிரபு. ஆமாம். அந்த கதை என்ன சார் அது? சரி, வேலழக பிரபுன்னு வந்ததுக்கு காரணமே முருகர் தான். ஓகே. தாத்தா பெரிய முருக பக்தர் அண்ட் பெரிய ப்ரொடியூசர். சரவணா ஃபிலிம்ஸ், படகோட்டி, பாலும் படம், பாவரிசை படங்கள் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சிவாஜி சார் வச்சு. அப்போது வந்து அவருக்கு நான் பிறக்கிற முதல் பேரை நான் தான். ஸோ எம்ஜிஆர் சார்கிட்ட சொல்கிறார், முதல் பேரை உங்களுக்கு பிறந்திருக்கான் அப்படின்னா, முதலாளி நான் வரேன். ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. சக்கரை தண்ணி ஃபஸ்ட்டு புரட்சி தலைவரும் பன்றிபாய் அம்மா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து தாத்தா வந்து முருகர் பேர் தான் வைக்கணும் அப்படின்னும் போது வேலை ஆரம்பிக்கணும். என்னோட நட்சத்திரம் ரெடி, ரிஷபராசி, மிருகசரிஷம், வேல் அழக பிரபு அப்படின்னு வச்சாங்க. நாளடைவில் வந்து அம்மா குடும்பம் அப்பா குடும்பம் இருக்கும். அப்பா குடும்பத்தை ஸ்கூலில் சேர்க்கும்போது ரவீந்திரன் பேர் வச்சாங்க. அது ரவியாக மாறிச்சு. நாளடைவில் ஜீவா படத்துக்கு அப்புறம் ஜீவா ரவியாக மாறிடுச்சு. இன்றைக்கி உங்ககிட்ட நான் உட்காந்துருக்கிறது வந்து இந்த 3 பேர் உள்ளதான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன். ஆமாம். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜீவா ரவி. ஜீவா ரவி இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அந்த பேர். ஆமாம் சார். அப்புறம் உங்களோட ஃபேமிலி ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எல்லாருமே முக்கியமான ஒரு ஆட்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு அந்த ட்ரீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். யார் யார் என்னென்னவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களை சுற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியங்களாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்கள் தான், பட் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள் சார், அந்த ஃபேமிலி. நான் சின்ன ஆள் தான், அவங்க தான் பெரிய ஆளுங்க. இப்போ எப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, கொல்லுப்பாட்டி. அவங்க பாரம்பரியம் முதல் பெண் மருத்துவர் எங்கள் அப்பாவோட சைடில். எங்கள் அப்பாக்கே பாட்டி தான் அவங்க, அத்தை. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் திருமதி அகல்யா சந்தானம். அகல்யா அப்படின்றது ஃபஸ்ட்டு லேடி டெப்யூட்டி மேயர் சென்னை. இன்னைக்கு ரிப்பன் பில்டிங்கில் அவங்க பேர் இருக்குது. திரு மதிப்புக்குரிய மாப்போசி அவர்களை எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்க. அண்ட் மோரோவர் நான் போலீஸ் வேண்டாம் தான் ஸ்கூலுக்கே போவேன். வனவாணி ஐஐடியில் தான் படித்தேன். அவங்க தான் கொண்டு வந்து என்ன விடுவோம். அப்போ மெஜிஸ்ட்ரேட் ஆனாங்க. அப்போ மெஜிஸ்ட்ரேட் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்பிச்சது. பட் இதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக என்னன்னே தெரியாது, வேல்யூ தெரியாது. பட் நாளடைவில் கொஞ்சம் நம்மளுக்கு மெச்சூரிட்டி வந்து விவரம் தெரிகிற வயசில் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து அரசியலில் இருந்திருக்காங்க, மேயராக இருந்திருக்காங்க. அரசியல் சோஷியல் சர்வீஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய தலைவர் பக்தவச்சலம் அவர், திரு பக்தவச்சலம் அவரோடலாம் நிறைய பழகியிருக்காங்க. இந்த சைடு எடுத்திங்கன்னா அதுக்கு இல்லாமல் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ லலிதா காமேஸ்வரன், ENT இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாமே ரிலேட்டிவ். ஸோ டோட்டலாகவே லட்சுமிகாந்தன் பாரதி, பழைய கலெக்டர், இவங்கெல்லாம் அப்பா வழி சொந்தக்காரங்க. சுப்பிரமணிய பாரதியார் அந்த ஃபேமிலி இது. ஸோ அம்மா வழி ஃபேமிலி எடுத்திங்கன்னா திரு ஜிஎன் வேலுமணி, சரவணா ஃபிலிம்ஸ். தாத்தா தான் சோல் அண்ட் சோல் ஒரு சாதாரண டெய்லராக இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகி அதுக்கப்புறம் பெரிய தயாரிப்பாளர் ஆனார். எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அவங்க படம் பண்ணுற அளவுக்கு தாத்தா பெரிய ப்ரொடியூசர் ஆச்சு. பாவரிசை படங்கள். எம்ஜிஆர் அவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர், முதலாளின்னு கூப்பிடக்கூடிய. நிறைய பேர் முதலாளின்னு கூப்பிடுவார். தாத்தா முக்கியமாக முதலாளின்னு கூப்பிடுவார். அவ்வளோ அர்த்தம் இருக்கும் அதில். அண்ட் சிவாஜி சார் வீடு தான் எங்கள் வீடாக இருந்துச்சு, எங்கள் அம்மா சித்தி எல்லாத்துக்கும். ஸோ இப்படி வளர்ந்தவங்க நாங்கள். சினிமாவில் நாகேஷ் சார் வீடு, சந்திரபாபு சார் வீடு, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கேஆர் விஜய் அம்மா வீடு. இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். இவங்க எல்லாம் சினிமாவே சுற்றி தான் சினிமா. இது இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நடுவில் நான் கொஞ்சம் 13 வருஷம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஜிஎம்மாக இருந்தேன். அது என்னோட லைன் மட்டும் மாறி இருந்துச்சு. மறுபடியும் நான் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு உள்ளே எழுத்து கொண்டு வந்துடும்னு சொல்லுவாங்க, உள்ளே கொண்டு வந்துருச்சு. அதான் சார். இப்போ உங்களோட தம்பிகள் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுமே சினிமா மறந்துட்டேன் பாருங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா, நான் ஏன் தம்பியை பற்றி மறந்தேன்னு சொல்கிறேன். சரி, அவங்கள பின்னாடி கொஞ்சம் பெருசாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு தம்பி வந்து எங்கள் சித்தி பையன் ஸ்ரீ. அவர் தான் வந்து இப்போ சின்னத்திரை சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம்.
நல்ல நடிகன், அருமையான நடிகன், எல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் வைக்கும். அதாவது நான் ராதிகா அம்மா, குஷ்பு அவங்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். பார்த்தா டைலாக் பார்த்தாருன்னா அவங்க இம்மீடியட்டாக பேசிடுவார், ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டார். அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் வானத்தை போல ஹீரோவாக பண்ணாங்க. அண்டு நிறைய விக்ரம் அண்டு அடுத்த படம் அமரனில் கூட நல்லா நடித்தாங்க. இன்னொரு பிரதர் வந்து விஜய் டிவி மகேந்திரன். அவர் வந்து எனக்கு கூட பிறந்த சகோதரர், கூட பிறக்கல, கூட பிறந்த எல்லாமே தம்பிங்க தான். பட் அவர் வந்து இன்னைக்கு திரு உலகநாயகன் அவரோட, கமலஹாசன் சார் இடம் கொடுத்துருக்காரு. அவரோட மனசில் சந்திரஹாசன் சார் இருந்த இடம் என் தம்பி கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் எங்கள் குடும்பத்துக்கே. ஸோ உலகநாயகனுக்கு அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கம்பெனி டர்மரிக் மீடியா அப்படின்னு, ஸோ கமல் சாரோட ராஜ்கமலோட மோச் பண்ணி படங்கள் அமரன் வந்துச்சு, விக்ரம் வந்துச்சு, தக் லைஃப், அடுத்தடுத்து படங்கள் வரும். ஸோ உண்மையாக அவர் நல்ல ஒரு பெரிய இடத்துல, அது தாத்தாக்கு எப்படின்னா, தாத்தாக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நடிகராக இருந்தவர். சிறு வயதுலேருந்து தாத்தா பார்க்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து திரு கமலஹாசன். ஒரு பாலகனாக பார்த்தாரு. இன்றைக்கி அந்த பாலகன் கூட என் தம்பி இருக்கார். அப்படின்னும் போது அந்த பாரம்பரியம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் தாத்தா மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஆகணும்னு கனவு கண்டவனு என்னோட சகோதரர் மகேந்தர். அவர் ஆகிட்டார். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். நல்ல பெரிய இடத்துல அவர் மனசில், இடம் சொல்கிறது பெரிய மனசில் அவர் இருக்கார், உலகநாயகன் மனசில். ஸோ அவர் ஒன்று, 2 தம்பிங்க. என் பையன் ஒரு இயக்குனர், அன்பறிவு ஃபர்ஸ்ட் படம் சத்யஜோதி, டார்லிங் வைதிஸ் கொல்லவரி. அடுத்த படங்கள் அவனுக்கு அவருக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தெலுங்கு தான் பண்ணுறாரு. அனௌன்ஸ்மெண்ட் இனிமேல் வரும், வரியாக வரும். ஏன்னா அவருக்கு எப்பவுமே வந்து எது சொன்னாலும், அப்பா நீ முந்திரி கொட்ட மாதிரி நீ இன்ஸ்டாவில் போட்டுருப்பா, நீ ஃபேஸ்புக்கில் போட்டு, உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, ஷூட்டிங் போய் தான் சொல்லணுன்ற முடிவிலேயே இருப்பார் அவர். நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல சார், எக்ஸைட்மெண்ட். அதான் அந்த அப்பாவோட ஃபீலிங் வந்து பசங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. பட் அவனுக்கு புரியும், என்னென்னு புரியும். பட் இருந்தாலும் காமிச்சிக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு என்ன சஸ்பென்ஸாக வரணும். அன்பறிவே எனக்கு வந்து ப்ரொடியூசர் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஸோ அப்படி இருந்தது. பட் அது தப்பு இல்லை. ஏன்னா சினிமாவில் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஷூட்டிங் போகிற வரைக்கும் எதுவுமே சினிமாவில் நடிகனுக்கோ ஒரு இயக்குனருக்கோ ஒரு தயாரிப்பாளருக்கோ யாருக்குமே எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஷூட்டிங் போய் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து உறுதி. அப்படி இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு இயக்குனராக இருக்கார். என் ஒய்ஃப் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தோட பிரசிடெண்ட், பெண் பிரசிடெண்ட். அவங்களுக்கு கீழே ஒரு 1500 உறுப்பினர்கள் நிறைய எல்லா சேனல்ஸ்லேருந்து இருக்காங்க. அண்டு அவ்வளோதான். ஒரு பேரன் இருக்கான் எனக்கு. மருமக வந்து அவங்களும் சினிமா நடிகை. அவங்க மஞ்சுளா, பழைய நடிகர் மஞ்சுளா இறந்தவங்க. மஞ்சுளா ஆண்டியோட தங்கச்சி பேத்தி. அதாவது இப்போ இருக்கிற இளைய தளபதியோட நண்பர் சஞ்சீவ் இருக்கார்ல, சஞ்சீவ் தான் எனக்கு சம்பந்தி. அதாவது அவங்க அக்கா சிந்துவோட பொண்ணு. அவங்க தான் என் பையன் கல்யாணம் பண்ணது. சிந்து இல்லை, சிந்து இல்லாதனால இப்போ டைரக்ட் சம்பந்தி ஆனது சஞ்சீவ். அவங்க சிம்பிள் என்ன சொன்னால், சஞ்சீவ், ஸ்ரீ, நான், மகேந்தர்லாம் இந்த வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தோம், சின்ன வயசுலேருந்தே. பட் அவங்களோட நான் பெரியவன், 10 வயசு 11 வயசு பெரியவன். பட் இருந்தாலும் எல்லாம் ஒன்றா வளர்ந்தோம். பட் என்ன சொல்லுவாங்க, அருமையான ஒரு குடும்பம். இதுதான் வந்து எங்களோட நெட்வொர்க். இப்போது சினிமா சம்மந்தப்பட்டது இல்லை. அது போக நண்பர்கள் நிறைய பேர் சினிமாவில் இருக்காங்க. சொந்தத்தில் இருக்க சினிமா பிரபலங்கள் இவ்வளோதான் சார். ஃபேமிலி ட்ரீ இவ்வளோ பெருசாக இவ்வளோ டீப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் ஜீவா ரவி அவர்கள் வந்து ஜென்ரல் மேனேஜராக இருந்திருக்காரு. இது ஏன் சார் இந்த பயணம்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசரோட பேரனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாரும் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்க. அதான் சார் கேட்கணும்னு நினச்சேன். வழக்கமாக இப்போலாம் இருந்தாங்கன்னா ப்ரொடியூசரோட பையனாவோ இருந்தாங்கன்னா ஹீரோவாக வந்திருக்கலாம். பட் அவங்க எப்படின்னா, சினிமாவை நான் சொல்லிடுறேன் எப்படின்னு, வேலுமணி சார் பேரனா, சூப்பர் வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, வேலுமணி சார் பேரனா, கண்டிப்பாக எங்கள் படத்தில் நீங்கள் தான் அப்படின்லாம் கிடையாது. வாய்ப்பு அப்படி இல்லை. அந்த கேரக்டருக்கு சூட் ஆகணும், டைரக்டருக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் சிங்க் ஆகணும், அந்த சூட் ஆகணும். அவருக்கு இது ஓகே அப்படின்னும் போது நம்மளை கூப்பிட்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரோட வாரிசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர்பட்ட வாரிசாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த சிங்க் இருந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு வாய்ப்பே தவிர, இந்த பாரம்பரியம், இந்த நல்ல பேர்கள் நம்ம பின்னாடி வச்சுட்டு அவங்க பேரை கெடுக்காமல் நம்ம போகலாமே தவிர, இதை வச்சு சினிமா, இதை வச்சு சீரியல், இதை வச்சுன்னா வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அது வேறு, இது வேறு. ஆனால் நான் வந்து எனக்கு சினிமா அப்படின்றது ரொம்ப லேட்டாக தான் வந்தது. ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு கார்ப்பரேட் மேன், சினிமா இல்லாமல் ஒரு மனுஷன். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் 13 வருஷம், ஒரு 7 வருஷம் ஜிஎம்மாக இருந்தேன், ஜென்ரல் மேனேஜராக இருந்தேன். அந்த ஜென்ரல் மேனேஜராக இருக்கும்போது தான் எனக்கு முதல் வாய்ப்பு வருது விஜய் டிவிலேருந்து கனா காணும் காலங்கள். ஆமாம் சார். காக்கி இப்படி வந்துச்சு, காக்கி. அதுக்கப்புறம் வந்து சரவணன் மீனாட்சி, நிறைய சீரியல் வரிசையாக பண்ணேன். அப்போ என் பிரதர் வந்து விஜய் டிவியில் இருக்கார். அவர் தான் அந்த கேட் ஓப்பன் பண்ணது. இன்றைக்குமே அவர் தம்பி தான் ஓப்பன் பண்ணது. அண்ட் மோரோவர் என்னோட காட்ஃபாதர் நான் சொல்கிறது இன்றைக்கும் சினிமாவில் ரமணன். அவர் ஓப்பன் பண்ணார், இவர் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சார். ஸோ ரெண்டுமே. ஸோ அப்படி ஆரம்பிச்சது என்னோடய பயணம். ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் விட்டுட்டு நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன். ஸோ 13 வருஷம் அங்கே. அப்போ நடுவில் இருந்த ஒரு பிரேக்கு தான் 3ன்ற ஒரு படம் என் லைஃப்பை மாற்றிச்சு டோட்டலாகவே. தனுஷ் சாரும் சரி, ஐஸ்வர்யா மேம் 2 பேருமே இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து அது சினிமாவில் அந்தஸ்துனா ஃபஸ்ட்டு 3 தான். ஓகே சார், ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நடித்த படமாக எங்கேயும் எப்போதும் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் என்ன சார்? கரெக்ட். அது என்னென்னா, எங்கேயும் எப்போதும் படம் முடிச்சிட்டேன். எங்கேயும் படம் முடிச்சுட்டு சாட்டை படமும் 3 படமும் கமிட் ஆகிறேன். ஓகே. ஸோ எங்கேயும் எப்போதும் படம் முடிச்சுட்டு நான் போய் தனுஷ் சார் ஆஃபீஸில் உட்காரும் போது இந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இப்படி
அவர் நான் கவனிக்கல. சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா. என்ன படம் பண்ணீங்க? நான் எங்கேயும் எப்போதும்னு ஒரு படம் இப்போ தான் சார் ஷூட்டிங் முடிச்சுன்னு சொல்லும்போது இங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆமாம் அப்படின்னா தான் வேல்ராஜ் சார். ஓகே. அவர் தான் 3 படத்துக்கும் கேமராமேன், தனுஷாரோட ஆஸ்தான கேமராமேன், நண்பர், எல்லாமே நிறைய விஷயங்கள், ப்ரொடியூசர் கூட. ஸோ அப்படி ஆரம்பிச்சது எனக்கு அந்த படம். அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பிச்சது. அண்ட் மோரோவர் வந்து எனக்கு என்னென்னா அவங்கள லைஃப் டைம் வந்து தனுஷாருக்கும் ஐஸ்வர்யா மேமுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். 1.5 பார் கம்ப்ளீட்டாக. நீங்கள் ஒரு காஸ்டிங் டைரக்டராக இருந்திருக்கீங்க. ஸோ இந்த பயணம் எப்படி சார் ஆரம்பிச்சது? அதாவது நான் முதல்ல பண்ண படம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். ஓகே. வேலூர் மாவட்டம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன், சந்தானம். டேரக்டர் பேர், படம் பேர் கணம், அது மறந்துட்டேன், சாரி, மன்னிச்சிடணும் இயக்குனர். 2வது படம் வேலூர் மாவட்டம். நான் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். அப்போ எனக்கு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் யார், சீனியர் ஆர்டிஸ்ட் யார், ஆர்டிஸ்ட் இதெல்லாம் வித்தியாசம் தெரியாது. ஸோ நான் போய் நடிச்சிட்டேன் டாக்டர் ரோல். ஆர்.என்.ஆர். மனோகர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் இல்லை, என் கூட மிருதன் லேக் பண்ணார், அமைச்சராக பண்ணியிருப்பார். அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூ நிற்கிது, ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. என்னென்னு கேட்டால் பேமெண்ட் வாங்குறாங்க சார். இந்த பேமெண்ட்டையும் க்யூ நின்றுவாங்க. அப்போ ஏன் சொல்கிறேன்னா, நான் ஹோட்டலில் ஜிஎம்மாக இருந்து சினிமாவுக்கு வந்திருக்கேன். நான் உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 எம்ப்ளாயீஸு, ஒரு 100 எம்ப்ளாயீஸ்னு வச்சுங்க, எம்ப்ளாயீஸ்க்கு நான் சம்பளம் கொடுத்துருக்கேன். ஓகே. எம்டி வந்து சில சமயம் முடியல, கேஷியர் இல்லை, நீங்கள் கொடுத்துருங்க, நான் சம்பளம் கொடுப்பேன். நான் க்யூவில் நிற்கிறேன். அப்போ எனக்கு என்னடா அது இப்படி ஆகிடுச்சு, இந்த இண்டஸ்ட்ரி வேணுமா இல்லை வேணாமா, க்யூவில் நின்று சம்பளம் வாங்க வேண்டியதாக இருக்கேன்னு. அப்போ கேட்கும்போது சொன்னாங்க, சார் இது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இது வந்து நீங்கள் இங்கே தான் நின்று வாங்கணும். அதே மாதிரி இன்னொரு க்யூ பார்க்குறேன், ஃபோட்டோஸ் வச்சுட்டு வாய்ப்புக்கு. ஓகே. இது என்ன, இது வந்து சார் அவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பார்க்குறாங்க, ஃபோட்டோ கொடுத்தா ஆமாம் சார், ஃபோட்டோ வாங்கி வச்சுப்பாங்க சார், டைம் வரும்போது கரெக்டாக கேரக்டர் சூட் ஆகும்போது கூப்பிடுவாங்க. இது மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஓரளவுக்கு நான் வந்து நடித்து வர நான் என்ன பண்ணேன், இந்த வாய்ப்புன்றது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பேர் கனவாக இருக்குது. ஸ்க்ரீனில் போய் நம்மளை ஆஹா அப்படின்னு நம்ம இந்த ஸ்க்ரீனோ இல்லை சின்ன திரையோ எந்த ஸ்க்ரீனில் வந்தாலே உங்களுக்கு பிளெஸ்ஸிங். ஒரு நடிகனாக இருக்கிறதே பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, ரோட்டில் போகும்போது உங்களுக்கு அந்த கிரேஸு. பெட்ரோல் பங்க் போனால் சீக்கிரம் பெட்ரோல் போட்டுருவான், பேங்க் போனால் சீக்கிரம் காசை கொடுத்துருவான். இது நடிகனுக்கு உள்ள ஒரு சலுகைகள். இது வந்து ஒரு நடிகனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேறு யாருக்குமே கிடைக்காது. நான் சொல்கிறேன், அந்த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி அவ்வளோ கிரேஸ் அவங்க மேலே. நம்மளாம் அவங்கள மாதிரி சாதாரண மனுஷங்கன்றத உணர்வே அவங்களுக்கு இருக்காது. சம்திங் ஸ்பெஷல் இவங்க ஆக்டர்ஸ். உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவங்கள நேரில் பார்க்குறது இல்லை, அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால அவங்களுக்கு அந்த கிரேஸ் இருக்குது. பட் நம்ம நார்மல் மனுஷன், நம்மளுக்கு அது ப்ரொஃபஷன், அவ்வளோதான். பட் அவங்களுக்கு அது பெருசாக இருக்கும், அதை நம்ம மதிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. அந்த 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 ப்ரொஃபஷன், அந்த கிரேஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆக்டர் அப்படிம்போது நான் நினச்சேன், இந்த வாய்ப்புன்றது எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய பேர் கிடைக்காம டேலண்ட் இருக்கிறவங்க நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன், நல்லா நடிக்கக்கூடியவங்க. நம்மளால் இந்த சீன் பண்ண முடியலையே, இந்த சீன் இவர் பண்ணுற ஈஸியாக பண்ணுறானவன், இப்போ இவங்களும் எப்படி உள்ளே வருவாங்க, இப்படி தான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கணாக்கானம் க்ளோஸ்அப் பண்ணும்போது வயிற்றுக்குள்ளாம் பட்டர்ஃப்ளை ஆகி வேர்த்து டைலாக்லாம் உளறி பப்பெல்லாம் ஆயிடுச்சு. அப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பாண்டி, இர்ஃபான், மைக்கேல் இப்படி இருந்தாங்க. எல்லாம் நடிக்கக்கூடிய பசங்க, சூப்பராக. புலி, ராகவேந்திரா, எல்லாம் கிஷன் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அட்லி ஒய்ஃப் பிரியா, எல்லாமே நாங்கள் கேங்காக தான் ஆக்ட் பண்ணோம். ஸோ அப்போ நான் நினச்சேன், இதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா சொல்ல ஆரம்பிப்பேன், இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், இவனுக்கு வாய்ப்பு கொடுங்க இப்படின்னு ஆரம்பிச்சது தான் வந்து இந்த கேஸ்டிங். அப்போ நான் நினச்சேன், இது காசுக்காக பண்ணக்கூடாது. நம்ம ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து கமிஷன் வாங்குறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நிறைய பேர் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை. பட் ஒரு அதுக்குன்னே ஒரு தொழில் இருக்குது, கேஸ்டிங் தொழில் இருக்கும், வாங்குறது தப்பே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு கதவையே ஓப்பன் பண்ணி ஒருத்தர் லைஃபையே மாற்றுறவங்க தாராளமாக வாங்கலாம், தப்பே கிடையாது. பட் நான் நினச்சேன் அது வாங்கக்கூடாது. நானும் ஒரு நடிகன், அந்த இடத்துல போய் நான் க்யூவில் நின்னேன். இது நடக்கக்கூடாது, இவங்களுக்கு வாய்ப்பு வந்து கதவை தட்டக்கூடாது. இவங்க வந்து எஃபர்ட் போடு, ஒரு கம்பெனியாக நீ போய் கொடு, ஒன்றும் தப்பு இல்லை. நான் இப்போ ஒரு நாளைக்கு 20 கம்பெனி ஏறுவேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 20 கம்பெனி ஏறுவேன். அது கூட ஜாயிண்ட் கம்பெனி ஏறணும். ஒரு 6 பேர் சேர்ந்து போய், பெட்ரோல் போட காசு இருக்காது, எல்லாம் சேர்ந்து போய் இறங்கணுன்னா ஒருத்தர் ஒரு கம்பெனிக்கு போய்டுவோம். ஏன்னா ஒருத்தருக்குள்ளே போட்டி வந்துடக்கூடாது தான். அண்ட் மோரோவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய மெமரிஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் இதுதான் மெயின் காரணம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. இந்த க்யூவில் நிற்கிறது, அப்புறம் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு பிரித்து பார்க்குறது, இது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆர்டிஸ்ட், ஸ்டார்ஸ், ஆக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காஸ்டிங் டைரக்டர் அப்படிங்கிறவரோட என்ன பொறுப்பு என்ன சார்? இயக்குனர் அவரோட கதாபாத்திரத்துக்கான முகத்தை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கிறது. அவங்க தேடுவாங்க, எப்படி அவங்களுக்குள்ள ஒரு 10 பேர் அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் தேடுவாங்க. நம்ம கிட்ட அந்த முகம் வந்து ஈஸியாக கிடைக்கும். நம்ம கூடயே ஒருத்தர் இருப்பார், சார் இவர் கரெக்டாக இருப்பார், இவர் தானே தேடுறேன், எங்கே போனீங்க நீங்கள், அப்படி இப்படி கொடுக்கறது வந்து ஒரு இயக்குனர் மட்டும். இயக்குனர் வந்து நம்மளுக்கு பிரம்மா மாதிரி, கடவுள். அவர் எல்லா இயக்குனரும் நம்மளை உருவாக்குறதே அவங்க தான். அவங்க சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட பெரிய சந்தோஷம். ஆஹா, அவங்க தேவைக்கு நான் பூர்த்தி பண்ணிட்டேன். ஸோ இந்த கதவை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கும் இல்லையா? இதுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்காடா. ஆனால் வந்து இது வந்து சுயநலம்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல விஷயம் தான். இங்கே ஒரு வாய்ப்பு ஒருத்தர் கொடுக்குறோன்னா எனக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுப்பார். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான் லாஜிக்கு. அண்ட் மோரோவர் என்னென்னா, நீங்கள் கேட்ட கேள்வி, இயக்குனரோட தேவைக்கான முகம், அவரோட கதைக்கான முகம், இல்லை அவரோட கதாபாத்திரத்துக்கான முகத்தை வந்து நம்ம கொடுக்குறது
பெருமையான விஷயம். சூப்பர் சார். நீங்கள் வந்து இப்போது இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்கினதா சொல்கிறீங்க. இது எதனால சார்? நீங்கள் நினச்சிருந்தா மேபி நான் முன்னாடி கேட்ட மாதிரி ஹீரோவாகவும் நீங்கள் நடிச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு வாய்ப்புகள் கூட வந்திருக்கலாம், அதனால் கேட்குறேன். இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா, ஹீரோ அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்து, பெரிய ஸ்தானம், அதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும். நான் சாதாரணமாக ஒருத்தர் ஹீரோ ஆகிட்டா கூட நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க ஃபுல் குவாலிஃபைடாக இருந்தால் மட்டுமே வந்து நிற்க முடியும் இண்டஸ்ட்ரியில் லாங்கர் ரனுக்கு. அது ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் பார்க்குறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நீ வந்து எக்யூப்டாக இருக்கணும், எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதாவது நவரசங்கள், அதாவது அந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். டான்ஸு, ஃபைட்டு, அது போக எக்ஸ்ட்ரா ஜிம்னாஸ்டிக், இதெல்லாமே வந்து ஒரு ஹீரோவோட தகுதி. ஸோ அந்த மாதிரி ஹீரோஸ் நம்மளுக்கு எல்லாமே பழகிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஃபைட்டு தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ குவாலிஃபை இல்லாமல் உள்ளே போகிறது கஷ்டம். ஏன்னா எனக்கு வந்து எந்த விஷயத்துலையுமே நான் குவாலிஃபைடு கிடையாது. ஓகே, அதனால சொல்கிறேன், மற்றவங்க சொல்ல என்ன சொல்லிக்கிறேன், மற்றவங்க எல்லாருமே வெல் குவாலிஃபைடு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, வாரிசு ஜீன் வேல்மணி பேரன் அப்படின்னு சொன்ன நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தாத்தா வந்து பெரிய பேர், ஜீன் வேல்மணி சாதாரண பேர் கிடையாது, ஆனால் அதுக்குரிய மரியாதை எனக்கு கிடைக்குது. அவரோட பேரன் அவ்வளோ பெரிய பாரம்பரியம், இவருக்கு இந்த மரியாதை செய்யணும் அப்படி இருக்கா தவிர, இவருக்கு இந்த வாய்ப்பை அதனால் கொடுத்துருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சாதாரண வந்து ஒரு குக் கிராமமோ ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான், அந்த கேரக்டருக்கு அவன் ஃபேஸ் சூட் ஆனால் அவனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இதில் வந்து பெரிய வாரிசு பையன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களே கண்ணு முன்னாடி பார்த்தீங்களே, நம்மளோட வாரிசுங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாருக்குமே 100% வாய்ப்பு வந்துருச்சா என்ன? இல்லை, அவங்களாம் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏதாவது ஒரு படம், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உண்மையாக ஒருத்தரை பாராட்டணும் காரணம் விக்ரம் பிரபு அவர்கள். சிறைன்னு ஒரு படம் வந்தது, நல்ல படங்கள் தான் அவர் கொடுத்துருக்காரு, நல்லா நடிக்கக்கூடிய மனுஷன். ஒரு பிரேக் நடுவில் வந்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது. தெரியும், பிரபு சாரோட பையன் நடிகர் திரு சிவாஜியோட பேர். அவ்வளோ பெரிய மனிதரோட வாரிசுக்கே வந்து பிரேக்ஸ் தேவைப்படுது, நல்ல இயக்குனர் தேவைப்படுது, நல்ல கதைக்களம் தேவைப்படுது. திரும்பி பார்க்குற நோ லுக்கிங் பேக்னு சொல்லுவாங்களே, திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இனி கிடையாது அவருக்கு. போயிட்டே இருக்கலாம். நல்ல கதைகள் அவரை நோக்கி போகும், நல்ல இயக்குனர்கள் அவரை நோக்கி போவாங்க. இப்போ புதுமுக இயக்குனர், முதல் பட இயக்குனர் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் பெரிய ட்விஸ்டே நடக்குது. நீங்கள் சொன்னால் இப்போ குரங்கு பொம்மை டேரக்டராக இருக்கட்டும், நித்திரனாக இருக்கட்டும், எல்லாருமே புது இயக்குனர்கள். பார்க்கிங் படம் டேரக்டர், ஹிட்டு கொடுத்தவங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர். இன்றைக்கி அவங்களாம் வந்து ஹீரோஸால் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏங்கிட்டு இருக்கிற டேரக்டர், ஏங்கிட்டு இருக்கிற ஹீரோஸ்க்கு மத்தியில் ரொம்ப ஹாட் கேக் மாதிரி இருக்கிற டேரக்டர்ஸ். ஐயோ, இந்த டேரக்டர் என்ன கூப்பிட மாட்டாரா, இந்த டேரக்டர்கிட்ட படம் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஏக்கம் வந்து ஹீரோஸ் மத்தியில் வந்துருச்சு இந்த டேரக்டர்ஸை பார்த்து. ஸோ இவங்க எல்லாமே புதுமுக இயக்குனர் தான். இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஹீரோஸும் உண்மையான ஹீரோஸ். யார் ஒருத்தர் புதுமுக இயக்குனருக்கு தைரியமாக கொடுக்குறாங்களோ அது அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை. நான் ஒரு ஹீரோனா என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, நீ எடு படம், நான் நடிப்பேன், படம் போகும், எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த கண்டென்ட் நான் நம்புகிறேன், கண்டென்ட் தான் இங்கே ஹீரோ, என்னதாலும் கதை தான் ஹீரோ. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸ்டார் படம் நீங்கள் வேறு, அதை நீங்கள் கணக்கே வைக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் சார், விஜய் சார், கமல் சார், ரஜினி சார், தனுஷ் சார், சிம்பு, இந்த லெவல் வரைக்கும் வரேனே. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டாக பிச்சுட்டு போகும். இப்போ இந்த பெரிய ஸ்டார்ஸ் படங்கள்லேயே கதை கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட படம் வந்து சுமார்ன்றோம். கதை தான் ஹீரோ. இப்போ எக்ஸாம்பிள் 2025 எடுத்தோம்னா கூட பெரிய ஸ்டார் படங்கள் பெருசாக போகல, கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் நிறைய பிச்சுட்டு போச்சு, சூப்பராக போச்சு. நார்மல் நாட்டு எங்கேயோ மகாராஜாலாம் இன்றைக்கி என்ன எவ்வளோ பெரிய ஹிட்டுங்க, எவ்வளோ பெரிய ஹிட்டுங்க, கட் பண்ண கூட பண்ண முடியாது. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், டைலாக், பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, புதுமுக இயக்குநர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ அந்த புதுமுக இயக்குநர்கள் ஒரு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோவாக மாறுறாங்களா சார், அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? அதில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களோட ஜேர்னி வேறு. ஓகே, அவங்க எதுக்காக வந்தாங்க, இதுக்காக தான் வந்தாங்க. அவங்கள கூட இருக்கவங்க யாராவது சொல்லி அவங்களை இப்படி கலைப்பு விடுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன ஆகணும், அந்த இடத்துல பிரேக் ஆகிடும். அந்த இயக்குனராகவே அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 படம் இப்போ சமுத்திரகணேசெல்லாம் நடிக்கிறார், தப்பே கிடையாது. இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் ப்ரூவ் பண்ணி, இயக்குனராக ப்ரூவ் பண்ணி, ஒரு ரைட்டராக ப்ரூவ் பண்ணி சக்ஸஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் அவரோட முகம் வந்து சில கேரக்டர்ஸ்க்கு தேவைப்பட்டதுனால தான் உள்ளே வந்தாங்க. ஓகே, நம்மளாம் வந்து முதல் படம் பண்ணோடனே நம்மளுக்கு கிரேஸ் வந்து உன்னோட கண்டென்ட்டுக்கு மட்டும்தான், உங்களுக்கு கிடையாது இந்த கிரேஸ். உங்கள் கதைக்கு, உங்கள் திறமைக்கு. இப்போ நீங்கள் நடிக்கும் போது அந்த கிரேஸ் போயிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் படம் பண்ணாலும் ஸ்லோ ஆகும் இந்த ஹிட் கொடுக்க. அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னா. எல்லாம் யங்ஸ்டர்ஸ், என் பையனும் ஒரு இயக்குனர், அதுக்காக சொல்கிறேன். அந்த ஒரு நல்லா ப்ரூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம அன்பு சம்பாரிச்சிட்டோன்னு வச்சுங்க, இவர் படம் பார்க்கலாம்ப்பா, இவர் நடித்தா பார்க்கலாம், அப்படி முதல் நீங்கள் இறங்கணும். ஓகே சார், இப்போ ஒரு கட்டத்தில் சின்ன திரையிலிருந்து சிவகார்த்திகேயன் நீங்கள் வந்து சாதிச்சார், அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இப்போ பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் வழிகாட்டியாக இருக்காரா சார்? ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்து ஹீரோவாக சர்வை பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு. அதான், அது வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் மக்கள் வந்து இது கன்சிஸ்டண்ட்டாக விடுறாங்கன்றது நம்ம பார்க்கணும். நம்ம கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு முதலாளிங்க எல்லாமே மக்கள் தான். முதலாளி ப்ரொடியூசர், அப்புறம் நம்மளுக்கு கடவுள் வந்து இயக்குனர், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருக்கும் வெற்றி கொடுக்குற முதலாளிங்க தான் ஆடியன்ஸு. அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதுக்கு பதிலே நீங்கள் சொல்ல முடியாது. பிரதீப் ரங்கநாதன் கண்டினியூஸாக ஹீரோவாகவே பண்ணிட்டு போகலாம். ஒரு இடம் வேக்கண்ட்டாக இருக்குது, ஒரு இடம் வேக்யூம் இருக்குது, அந்த இடத்த ஃபில் பண்ணலாம்.
இல்லை இவர் நடித்தது போதும், இவர் டைரக்ட் பண்ணலாம். ஏன்னா இஸ் a வெரி குட் டேரக்டர், இன்டெலிஜென்ட் டேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் டைரக்ஷன். ஏன்னா கோமாளி மாதிரிலாம் அப்படி திங்க் பண்ணுறதே எப்படி திங்க் பண்ணாருன்னு யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு டேரக்டர். அவர் டேரக்டும் பண்ணணும், நடிக்கவும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் தொடர்ந்து நடிப்பில் வந்து வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொன்னது நம்ம கையில் இல்லை. பட் டைரக்டராக அவரால் வெற்றி பெற முடியும், டெஃபினட்டாக வெற்றி பெற முடியும். பிரில்லியன்ட் டேரக்டர். அதுதான் எனக்கு அங்கே ஒன்று தான் வந்து ஏன் இந்த பிரேக் நடுவில் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் வந்த 2 படமும் நல்லா ஓடிடுச்சுன்னு வச்சுங்க. டிராகனும் போயிடுச்சு, டியூடும் போயிடுச்சு. எல்லா படங்களும் நம்ம போகணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். எல்லா படங்களும் போவோமான்றது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. சப்போஸ் அந்த இடத்துல போனால் நீ மறுபடியும் டைரக்ஷனுக்கு வரும்போது என்ன ஆகுனா, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேப் போடும், ஒரு லேக் இருக்கு. வேணான்ற நான் நல்ல சூப்பர் டேரக்டர். தமிழ் சினிமா வந்து இப்போ என்னன்னா நம்ம மாறுதட்டி சொல்லக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. வந்த புது டேரக்டரில் அத்தனை பேர்னு சொல்லலாம். அதில் அவங்க பிரேக் பண்ணி ஆக்டராக மாறும் போது தான் சில கேப் உழுது, சில இது உழுது. நம்மளுக்கு என்னடா ஐயோ நல்லா இருந்துச்சு, அடுத்த படம் என்ன கொடுப்பான்னு பார்த்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றோம். பார்ப்போம், நம்ம எதிர்பார்த்தா அவங்களோட ரூட்டை மாற்றி வேற இடத்துக்கு போகிறோம். அது எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க பண்ணுறாங்களா இல்லை கூட இருக்கவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் எனக்கு அது தெரிஞ்சு உடனே பண்ணாமல் கொஞ்ச நாள் ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணால் அது பெட்டராக இருக்கும். ஓகே சார், சூப்பர் சார். இந்த விளக்கம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. இல்லை கன்ஃபார்ம் இது உண்மை, என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். நீ கூட ஒரு மேடையில் சித்தார்த் கூட சொன்னார், டேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்க வரீங்க, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் நடிச்சுப்போம் அப்படின்னு சொன்னார். அது ஜாலியாக தான் சொன்னார், தமாஷா தான் சொன்னார். பட் இருந்தாலும் என்னென்னா ஆக்டர்ஸ் அப்படின்றது இருக்காங்க, நல்ல வெல் ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. நான் ஆக்டிங் இந்த ஆக்டிங் அந்த ஆக்டிங் ஒரே ஆக்டிங் தான் நான் சொல்லுவாங்க இந்த ஆக்டிங். பட் எல்லாம் நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க. நம்ம வெளியே போய் 10 ஸ்டேட்டில் வந்து எங்களுக்கு இவங்க உங்களுக்கு துல்கர் சல்மான்னா எங்களுக்கு விஜய் சேதுபதி இப்படி சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. சித்தார்த் நல்ல ஆக்டர், இப்போ ஜெயம் ரவி நல்ல ஆக்டர், எல்லாருமே பப்ளியாக பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் கூட நம்ம கிட்ட இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக யூஸ் பண்ணுற கண்டென்ட் தான் அவங்களுக்கு வேணும், அதுக்கு இயக்குனருக்கு வேணும். அந்த இயக்குனர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, எங்கே போவோம், கண்டென்ட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அதுக்காக அந்த அந்த வழியோடு சொல்கிறது, அது கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க பண்ணாங்கன்னா அது கரெக்ட். சமுத்திரக்கனி சாரோட ஜேர்னி சூப்பர் ஜேர்னி, அவர் பெரிய எக்ஸாம்பிள். அதை ஃபாலோ பண்ணாவே போதும் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து சீரியலில் ரொம்ப பிஸியாக இருந்தாலுமே அதே சமயம் சினிமாவிலும் நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2025 உங்கள் நடிப்பில் 6 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, விடாமுயற்சி உட்பட. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ஒரு சிலர் சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிஸியாக அங்கேயே இருந்துருவாங்க, படம் பக்கம் வரமாட்டாங்க. பட் நீங்கள் ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை ஆக்சுவலி ஒரு கட்டத்தில் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு சீரியல் தான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் நான் வேலையை விட்டு வந்தோன்னே எனக்கு போட்டதே அதான் சாப்பாடு. உண்மை, அது சொல்கிறதுக்கு ஒன்று வெக்கம் இல்லை, உண்மை தான். நம்மளுக்கு அதுக்காண்டி டெஃபினட்டாக சீரியல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கடவுள் மாதிரி தான். அது நம்மளை காப்பாற்றிச்சு, ஃபேமிலி ஓடிச்சு, எல்லாமே ஓடிச்சு. பட் இருந்தாலும் நம்ம பேஷன் வந்து நடிக்கிறது அப்படின்னும் போது ஷூட்டிங்கே இல்லைன்னா கூட வெயிட் பண்ணுவோம், வந்துடும், வேறு வேலைக்கு நம்ம போக மாட்டோம். உண்மையான ஒரு சினிமா ரசிகனோ இல்லை சினிமாவை பிடிச்சவனோ கலைத்துறையில் இருக்கவங்க உண்மையாக இருக்கிறவங்க விட்டு போக மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இப்போ நான் சரி நடிப்பு வாய்ப்பு வரலையா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகி கார்டு வாங்கி, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு, இப்படி தான் நம்ம மைண்டு போகுமே தவிர இதை விட்டு வெளியே போய் மறுபடியும் நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் போயிருக்கிறேன், மறுபடியும் நான் ஐடிக்கு போகிறேன் டெஃபினட்டாக பண்ண மாட்டோம். நம்மளுக்கு பிடிச்ச தொழிலில் தான் இருப்போம் நம்ம கடைசி வரைக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, ஒரு கட்டத்தில் வரும்போது சினிமா அப்படின்னும் போது நம்மளை சினிமா ஆக்டராகவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, சீரியல் ஆக்டராகவும் பார்க்க ஆரம்பிச்சு. சில பேர் சொல்கிறேன் சீரியல் நடிகர், இப்போ நியூஸில் போட விட சீரியல் நடிகர்னு போட. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து மோர் தென் 75-80 மில்லி ஃபிலிம்ஸ் ப்ளஸ் பண்ணியாச்சு, 100+ வச்சுங்க. ஆனால் நான் நம்பர்ஸ் பெரிய விஷயம், 5 படங்கள் வரைக்கும் கொடுத்துருக்கீங்க பண்ணணும். ஏன்னா நான் நம்பர்ஸ் நான் அது மைண்டில் வச்சுக்கிறது இல்லை. நம்ம பண்ண கேரக்டர் வந்து சில சமயம் ஒரு சீனாக இருக்கும், 2 சீனாக இருக்கும், இந்த மாதிரி 10 படங்கள் பண்ணிவிடும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் அதனால் அந்த டேரக்டர்ஸ் நம்மளை நம்பி கூப்பிடும்போது அது ஒரு சீனாக தான் நான் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, ரவி சார் நீங்கள் வேணும் அப்படின்னும் போது அந்த இயக்குனருக்கு உள்ள மரியாதை அது. அப்போ நான் வந்து சினிமா குடும்பத்துலேருந்து வரத்துக்கான அடையாளமே அதான். ஒரு சீன் 2 சீன் நான் பண்ண மாட்டேன் சார், நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. ஒரு சீனில் போய் நின்றுருக்கேன், ஒரு சீன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் வேணான்னு சொல்லாத காரணமே எனக்கு என்னென்னா, பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, மக்கள் என்னை மறக்கலை. ஆமாம் சார், எங்கே போனாலும் எனக்கு தெரியும். நான் அட்லீஸ்ட் இந்த படத்தில் இருப்பேன். மகிழ் திருமணி சார் படத்தில் வந்து டெஃபினட்டாக ஒரு சீனாச்சும் இருப்பேன். இந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் சின்ன கேரக்டர்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரியான பதிகிற கேரக்டராக தான் அதுதான் வருது, கொடுக்குறாங்க. 2 சீன் இருந்தாலும் வந்துடும், கமிஷனர் பண்ணாலும் வந்துடும், டாக்டர் பண்ணாலும். கத்தியில் பாருங்க, நான் பண்ணது 3 சீன் தான். ஆமாம் சார், விஜய் சார் கூட இருந்ததுனால இன்னி வரைக்கும் கத்தி கலெக்டர் நான் மட்டும்தான் கத்தி கலெக்டர். அதே மாதிரி சொல்கிறேன், அஜித் சாரோட விடாமுயற்சி, அது இன்றைக்கும் வந்து விடாமுயற்சினா த்ரிஷா அப்பா, நிறைய பேர் த்ரிஷா அப்பா பண்ணியிருப்பாங்க. மிருதன் சார், மிருதன் வந்து என் க்ளோஸ் டு மை ஹார்ட். மிருதன் வந்து எனக்கு வேலை இருந்ததுங்க உள்ள. நான் வந்து என்னோட ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் வந்து அந்த இயக்குனருக்கு நான் என்றைக்கும் நன்றி, காலத்துக்கும் சக்தி சவுந்தர் சாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஜெயம் ரவி சாருக்கு, அவர் ஹீரோ, அவர் இவர் வேணாங்க, இவர் வரல வேறு போடுங்க. அந்த இடத்துல வேறு என்ன சொல்லுவாங்க, ஓடுற குதிரை மேலே காசு போடணும் தான் சினிமாவில் சொல்லுவாங்க. ஸோ சேலபிள் ஆர்டிஸ்ட் வேறு யாராவது கூட போட்டிருக்கலாமே, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் பண்ணட்டும்னு ஜெயம் ரவி சார் சொன்னார். ஸோ அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர் மைக்கேல் ராயப்பன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இனிமேல் நான் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. மிருதன் 2 வந்தாலுமே நான் பண்ண முடியாது. காரணம் மிருதன் 1ல் நான் இறந்துட்டேன், கதை மாறினா தான் பண்ண முடியும். பட் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல், மேக்கப்லாம் போட்டு ஜோம்பியாக நடிக்கிறது
எக்ஸலண்ட் த்ரில்லர், பயங்கர த்ரில்லிங். அந்த மூமெண்ட்ஸ் வந்து காளி வெங்கட்டா இருக்கட்டும், ஜெயம் ரவி சார், ஆர்என் மனோ, லக்ஷ்மி மேன், நாங்களாம் ஒரு குடும்பமாக ஹாப்பியாக இருந்தோம். அப்போ வந்து பியூட்டிஃபுல் டைம் என்னென்னா, அது சொல்லணும், வேதாளம் ஷூட்டிங் நடக்குது. அஜித் சார் படத்தில் லக்ஷ்மி மேனன் சிஸ்டராக பண்ணுறாங்க, இந்த பக்கம் விஜய் சார் படம் ஷூட்டிங் போகுது. ஸோ ஜெயம் ரவி சார் பயங்கரமான விஜயோட ஃபேன். ஸோ அங்கே லட்சுமி மேனன் அங்கே போயிட்டு இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு ஒரு ஆர்குமெண்ட். என்னையா உங்கால் இன்றைக்கி எப்படி, எங்கால் இப்படி தான் பேசிப்போம் ஜாலியாக. அஜித் சார் அது எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் ஒருத்தர் இந்த ஃபேனட்டிக் மூமெண்ட் ஒன்று இருக்குல்ல, எங்கால் எப்படி பற்றியா, உங்கால் எப்படி பற்றி இப்படி பேசியிருப்போம். பட் ஜாலியாக இருந்துச்சு அந்த மிருதன் மூமெண்ட்டு. நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மிருதன் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணாவே எனக்கு பெரிய ஹாப்பினஸ் ஆகிடும். இன்றைக்கும் பேர் 3க்கு அப்புறம் எனக்கு பேர் சொல்கிற படம் மிருதன். எஸ் சார், அதே மாதிரி நீங்கள் நிறைய அப்பா கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அது 3ல வந்து ஹீரோயின்ஸ் அப்பா ஸ்டார்ட் பண்ணது, இப்போ வரைக்கும் நிறைய அப்பாவாக பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி சார் இருக்குது ஹீரோயின்ஸ்? நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் எந்த ரோல் கூப்பிட்டாலும் நான் பண்ணுவேங்க. அப்பா வந்து ஸ்டீரியோ டைப்பாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, ஐயோ ரொம்ப அப்பா வேணாம் நான் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். சில சமயம் அவளுக்கு ஃபீலிங் வரும், ஏதாவது புதுசாக பண்ணுமே. ஒரு என்னோட கோஸ்டார் ஒருத்தர் கூட சொன்னார், எப்போவுமே பேப்பர் படிச்சுட்டு டாட்டாம்மா பார்த்து போயிட்டோம்மா காலேஜுக்கு, அந்த மாதிரி அப்பா நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் சார். இதை உடச்சிட்டு வேறு ஏதாவது புதுசாக ஒரு அப்பா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கணும். நம்மளுக்கு இப்போ டேரக்டர்ஸ் யோசிக்கும் போது இவர் இந்த இடத்துல இப்போ இளவரசு சார்லாம் பண்ணுறாரு, இளவரசு சார் பண்ணுறாரு, ஜேபி சார் பண்ணுறாரு, நரேன் சார் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் வந்து அந்த அவங்களுக்கு என்ன சொல்லலாம், பிளெஸ்ஸிங் தான். அது அந்த கேரக்டர் கிடச்சிருது. ஒரு யுத்தம் செய் ஜேபி சாருக்கு, சுந்தர பாண்டியன் ஆடுகளை நரேன், ஃபார் எக்ஸாம்பிள் இளவரசு சாருக்கு ஒரு களவாணி. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நம்ம ஹங்கரியாக இருப்போம். பட் நம்ம எதுக்கு சூட் ஆகுன்றது இயக்குநர்கள் தான் தெரியும். அது ஆக்சுவலி அது வெயிட்டிங், அதான் சொல்லுவாங்க, அந்த தட்டை வச்சுட்டு வெயிட்டிங். இப்படி எப்படா நீங்கள் தட்டில் போடுவீங்க இயக்குநர்களே, என்னுடைய தெய்வங்களே அப்படின்னா டெஃபினட்டாக வரும். ஓகே சார், நீங்கள் பண்ணுற சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஜெயா டிவி, ராஜ் டிவியில் ஆரம்பித்து சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், இப்போ கலர்ஸ் தமிழ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே பண்ணிட்டீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா வழக்கமாக ஒரு டிவியில் பண்ணாங்கன்னா இன்னொரு டிவியில் விட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் கேட்குறேன். இப்போ என்னன்னா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டிவியில் பண்ணி இன்னொரு டிவியில் விட மாட்டாங்கன்னா அது ஹீரோயின்ஸ் கூட அந்த கட்டுப்பாடு இருக்கலாம். கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து எங்களுக்கு லிமிட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணது விஜயில், அதுக்கப்புறம் சன்னில் பைரவின்றது 5 வருஷம் போச்சு, பெருசு, திருமதி செல்லும், தென்றல் நிறைய பண்ணேன். அண்ட் மொரோவர் வந்து இப்போது சன் டிவியில் அதுக்கப்புறம் மிஸ்டர் மனைவி லேட்டஸ்ட்டாக அது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்லேயும் பண்ணிட்டேன், ராஜ் டிவிலையும் பண்ணிட்டேன், ஜெயா டிவிலையும் பண்ணிட்டேன், மன்னன் மகள் பண்ணேன், பெரிய ஹிட் ஆச்சு. சரத்பாபு சார் பண்ணார் அதில், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி பண்ண விஷயம், எனக்கு ரொம்ப நண்பர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீலையும் பண்ணிட்டேன். ஜீல வந்து எங்கள் என்ன ஒரு ஊரில் ராஜகுமாரி அது பண்ணேன். அந்த பொண்ணு ஒன்று அடிச்சு அஸ்வினி, அவங்களோட அப்பாவை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். இப்போ கரண்ட்டில் ஜீல ஐலி போயிட்டு ஐலி பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஒரு கலர்ஸ்லையும் பண்ணேன். ஆமாம் சார், நிறைய கலர்ஸில் வந்து ஐ திங்க் ஓவியா பண்ணேன் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறையா எல்லா சீரியலும் நம்மளுக்கு, அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் பிரதர், சினிமாவில் பொறுத்த வரைக்கும், சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நடந்துக்கிறோமோ அதுதான். உங்களுக்கு திருப்பி ஒரு சீரியலில் கூப்பிட்றாங்க, ஒரு சீரியல் ஐயோ பரவாயில்ல அது பண்ணால் பரவாயில்ல இங்கே கூப்பிடுங்கன்னு சொன்னாவே நீங்கள் நல்ல குட் புக்ஸில் இருக்கணும். உங்களால் எந்த பிரச்சனையும் அந்த செட்டில் இருக்கக்கூடாது. ப்ரொடியூசருக்கோ, டைரக்டருக்கோ, இல்லை கூட இருக்க சக நடிகர்களுக்கோ யாருக்குமே என்றைக்குமே நான் எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை. அதனால் என்னவோ என்னோடது குதிரை ஓடிட்டுருக்கு, அப்படியே ஓட்டும். எனக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும்னு நினச்சது, நான் வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஃபேன், நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டர் அண்ட் கிரிக்கெட் கோச்சாகவும் இருந்திருக்கீங்க. ஜீவா படம் உங்களோட நேம்லேயே இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சரி, கிரிக்கெட் பிளேயராக எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஜர்னி? நான் பேசிக்லி வந்து அண்டர் 19 தமிழ்நாடு அண்ட் இந்தியா ப்ராபபிள்ஸில் இருந்தேன். அண்ட் மோரோவர் ஆர்பி கென்னி வந்து எனக்கு கோச் பண்ணார், கவாஸ்கரோட கோச். இன்றைக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் காமிக்கிறேன். அப்போ அப்கமிங் ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லி ஹிந்துவில் என்னோடய ஃபோட்டோ, அப்போ ஒல்லியாக இருக்கும், ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் பனியன் போட்டு போலிங் ஆக்ஷனோட இப்படி இருக்கும் என்னோடய ஆக்ஷன். ஹிந்துவில் வந்துச்சு, அப்கமிங் ப்ராமிசிங் கிரிக்கெட்டர் ரவீந்திரன் ஆர் அப்படின்னு வரும். அப்போது சேப்பாக்கில் தான் எங்களுக்கு கோச். அதுக்கப்புறம் டெல்லிக்கு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் ஆனேன். கபில் தேவ் தான் அங்கே என்னோட கோச். ஸோ அங்கே நான் போகும்போது அங்கே நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதில் முக்கியமான பிளேயர் சச்சின் டெண்டுல்கர், 1 இயர் ஜூனியர். எங்கள் நெட்டிங்கன்னா இங்கே நெட் அவருக்கு. அப்போ 1983 வேர்ல்ட் கப் ஜெயிச்ச டைம், விவேக் ராஜஸ்தான்லேருந்து ராஜேந்தர் சிங் காயிலேருந்து எல்லா பிளேயர்ஸ், மொஹிந்திர ரமநாத் எல்லோரும் இருப்பாங்க. நாங்கள் இங்கே ஆடிட்டுருப்போம், அவங்க ஆடுவாங்க. எங்களுக்கு கபில் தேவ் தான் கோச். கபில் தேவுக்கு நான் போலிங் போட்டிருக்கேன் நெட்டில். அதுக்கப்புறம் என்னோடய போலிங்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவரோட டீமுக்கு என்ன ஆட வச்சார், ஜலந்தருக்கு ஆட வச்சுட்டு என்ன சொன்னார், இங்கேயே நீ ஜாயின் பண்ணிடு வேலைக்கு. நான் சொன்னேன், சார் நான் 10th தான் சார் படிச்சிருக்கேன், படிப்பு முக்கியம் இல்லை, ஸ்போர்ட்ஸ்மேன். நேவியில் எனக்கு உடனே வேலை கிடச்சிது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் நான் வந்து காதல் வயப்பட்டு என் ஒய்ஃபை லவ் பண்ணிவிட்டு, அதே ஒய்ஃப் தான் இப்போது, அதே பொண்ணு தான் ஒய்ஃபு. ஸோ பண்ணதுனால நான் அங்கேருந்து வர வேண்டியதாக போச்சு. பெரிய தவறு அது. வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, என்னால் திருப்பி டெல்லி போக முடியல. ஸோ மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வாழ்க்கை வந்து எனக்கு அங்கே அப்படி போயிருந்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டராக உங்களை டெஃபினட்டாக நான் இந்தியா ஆடிருப்பேன். ஏன்னா நான் என் கூட ஆடினவன் தான் வெங்கட்ரமணா இன்றைக்கி இந்தியா ஆடிட்டார். ஏன்னா சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம வாங்க போங்கன்னு பேசுறது நல்லது. ஸோ
ஸோ அவர் ஆடிட்டார். நான் அடுத்தது டெஃபினட்டாக இந்தியா ஆடிருப்பேன். இந்தியா ஏன்னா எனக்கு அப்கமிங் ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் இல்லை, எனக்கு பெருமைக்கு சொல்ல இவ்வளோ ஸ்விங் ஆகும். நார்மல் விண்ட் இல்லாமே காற்று இருந்தால் தான் ஒரு இடத்துல மண் போட்டு போவாங்க. எந்த பக்கம் காற்று இருக்கோ அந்த எண்டு தான் ஒரு பவுலர் எடுப்பாங்க. அது இல்லாமல் என்னோடய பால் ஸ்விங் ஆகும். அது ஃபிங்கரோட நிப்பு தான். இது நான் என்னோடய கோச்சஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கூட இருந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும். என் கூட ஆடினவங்க எல்லோரும் நீங்கள் வெல் செட்டில்டாக இருக்காங்க. ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் அருண்னா எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நிறைய பிளேயர் இப்போ நம்ம விவி சந்திரசேகர் நாங்கள் இழந்துட்டோம். கோயம்புத்தூர் எங்கள் ஊருக்கார், அவர் கொங்கு மண்ணு சேர்ந்தவர், செம பிளேயர். அவர் இந்தியா ஆடினார். ஸோ அவரெல்லாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவருக்கு நான் போலிங்லாம் போட்டு மேட்சே ஆடிருக்கேன் அவரோட. பெரியார் மாவட்டத்தில் இருக்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் தனித்தனியாக இருந்தது. இப்போ ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ பெரியார் மாவட்டன்றது கிடையாது. ஸோ இது கொங்கு மண்டலம். அண்ட் அப்படி ஆடி கிரிக்கெட் வந்தவன் கிரிக்கெட் மேலே வெறியாக இருந்து லவ் பண்ணி ஃபஸ்ட் லவ் ஆனேன். செகண்ட் லவ் தான் ஒய்ஃப். ஃபஸ்ட் லவ் கிரிக்கெட். ஒய்ஃப் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சினிமா இப்போ சினிமா தான் ஃபஸ்ட் லவ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் லவ்வும் செகண்ட் லவ்வும் சேர்ந்து ஒரு லவ் ஆகி ஒரே லவ்வாக வந்து சினிமா வந்து அந்த உட்காந்து இப்போ இன்னொரு லவ் அடிஷனாக வந்திருக்கு. அது அப்புறம் சொல்கிறேன். அது சொல்கிறேன். இந்த லவ் தான் வந்து இப்போதைக்கு வந்தது. பட் என்னென்னா கிரிக்கெட்டை விட்டது எனக்கு வந்து வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் நான் வந்து சென்னை வந்து யாருக்கும் தெரியாது. உங்ககிட்ட சொல்கிறேன், பேங்க்குக்கு எல்லா டீமுக்கும் ஆடுவேன். போய் சும்மா ஆடுவேன். ஒரு 750 ரூபா கொடுப்பாங்க ஒரு மேட்ச்சுக்கு. அப்போலாம் சொல்கிறேன். அப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தால் ஆடணும்னு தோணும். வீட்டில் ஆடுவோம், எல்லாம் ஆடும். அதுக்கப்புறம் பையன் ஆட ஆரம்பித்தான். அவனுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சோன்னு அவனும் கிரிக்கெட்டை விட்டான். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ உள்ளுக்குள்ளே அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற டைமுக்கு ஜீவா படம் வந்துச்சு. ஓகே. அப்போ நான் போய் சொல்கிறேன், நானும் ஒரு கிரிக்கெட் தரேன். அப்படியா அப்படின்னு சொன்னால் சுசீந்திரன் சார் வந்து சில டைலாக்ஸ்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்னையும் கூட வச்சுப்பாங்க. நான் பேசின சில டைலாக் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் பார்த்தீங்கன்னா சூரிய மயக்கம் போட்டு கீழே விழுவார். அந்த டைலாக் பேசுறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்கிறாரு சுசீந்திரன் சார், இந்த டைலாக் சீன் கரெக்டாக பார்த்துங்க அப்படின்னா. அப்போ நான் சொல்கிறேன், வரிசையாக பசங்க நிற்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கிரிக்கெட்டோட பேசிக் லெவல் அண்டர் 17 ஆரம்பிச்சு அண்டர் 18, அண்டர் 19, அண்டர் 20, அண்டர் 21, அண்டர் 22, அதுக்கப்புறம் புச்சு பாபு, அதுக்கப்புறம் சவுத் ஜோன், அதுக்கப்புறம் இந்தியானோடனே சூரி இவ்வளோ இருக்குது தான் மயக்கம் போட்டு கீழே விழுவார். ஸோ அந்த சீன் இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் அது சில பஞ்ச் வேர்டு இருந்தாலுமே அது நம்மளுக்கு சூட் ஆகும். முடியாததை முடிக்கும் போது தான் அது ரெக்கார்டாக மாறுது. அது ஒன்று இருக்கும். அந்த ஜெர்சி ஒன்று இருக்கும். அது எல்லா கிரிக்கெட் பிளேயருக்கும் ஒரு என்னென்னா இந்தியாவோட ஜெர்சி நம்ம போடணுன்றது தான் ஒரு கிரிக்கெட்டோட கனவே. ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் கிரிக்கெட்டர் எப்பவுமே வந்து சச்சின் டெண்டுல்கர் அண்ட் கபில் தேவ். எனக்கு எப்பவுமே 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோரோவர் இன்னொருத்தரையும் பிடிக்கும். அவரோட ஆக்ஷன், அவரோட போலிங், அவரோட ஸ்பிரிட். இம்ரான் கான். அவர் அரசியல் எப்படி இருந்தாலும் தெரியாது, இன்னைக்கு அவர் ஆக்ஷன் யாருக்குமே கிடையாது. அவர் ஒன்று வாசிம் அக்ரம். இந்த 2 ஆக்ஷன் அன்பிளேயபிள் போலர்ஸ் 2 பேருமே. அண்ட் கபில் தேவோட ஆக்ஷனும் யாரும் கிடையாது. அண்ட் கபில் தேவோட டெம்பர்மெண்ட். இப்போது தோனி வந்து எப்படி உடச்சி பாமரன்லாம் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சானோ, ஜாதி மதம் பேதம் இல்லாமல் முதல்ல வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருந்துச்சு. இதுதான் ஜீவால காமிச்சோம். இவங்க இந்த கம்யூனிட்டி மட்டும்தான் கிரிக்கெட் ஆட முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. அதை உடைச்சது கபில் தேவ். அப்பயே உடைச்சார். உள்ள நான் பிராமின்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், பிராமின்ஸ் தான் ஆட முடியும் டாமினேஷன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அதர் ஸ்டேட், அதாவது மும்பை மட்டும் டாமினேட் பண்ணிட்டு இருந்த கிரிக்கெட்டை வந்து அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்து கபில் தேவ் கொண்டு வந்தார். மும்பை டாமினேஷன் உடைச்சார். இங்கே பார்த்தீங்கன்னா தோனி அடுத்தது ஒன்று உடைச்சார். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ், எவ்வளோ டேலண்ட்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. இன்றைக்கி இந்தியன் டீம் வந்து அன்பிளேயபிள் டீமாக இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் மோரோவர் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கௌதம் கம்பீர் சாருக்கும் அவங்களுக்கும் அதெல்லாம் வந்து அவங்க தொடச்சி அதை சரி பண்ணிட்டான்னு வச்சுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த லவ் தான் எனக்கு அப்படியே ஜீவா படம் மேலே போய் அந்த மரியாதை நிமித்தமாக டேரக்டர் சுசீந்திரன் அவருக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் ஜீவா ரவி. சூப்பர் சார். ஏன்னா இந்த கேள்வி உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நடித்தது வந்து ஒரு வேற ஒரு படம் தான். ஆனால் ஜீவா நேம் ஏன் வச்சிங்க அப்படிங்கிறது பட் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ஜீவா ரவி அவர்களை தான் தெரியும். நீங்கள் கிரிக்கெட் எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பேசும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சது சார். சார் ஒரு சில திஸ் ஆர் தட் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை மட்டும் உங்ககிட்ட கேட்டுறேன் சார். விஜய் சார் படங்கள் திஸ் ஆர் தட் 2 படங்கள் சொல்கிறேன், எது உங்களுக்கு ஃபேவரட்? துப்பாக்கியா கில்லியா சார்? துப்பாக்கியா கத்தியா? கத்தியா மாஸ்டரா சார்? கத்தியா திருப்பாச்சியா போக்கிரியா? திருப்பாச்சியா மெர்சலா சார்? திருப்பாச்சியா தெரியா? மெர்சலா தெரியா? மெர்சல் தான் வின்னர். ஸோ அடுத்து வந்து பிளைண்ட் ரேங்கிங் சார். விஜய் சார் படங்கள் தான். ஸோ நான் 10 படங்கள் சொல்கிறேன், அதுக்கு 1, 2, 3 என்ன ரேங்க் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு துல்லாத மனமும் துள்ளும் சார். 5. ஓகே. அடுத்து குஷி சார். குஷி 4. ஃப்ரெண்ட்ஸ் 2. காதலுக்கு மரியாதை சார். 3. பூவை உனக்காக 6. லவ் டுடே 8. மின்சார கண்ணா 9. ஷாஜகான் சார் 10. வசீகரா 10.
சார் 10 ஆல்ரெடி போயிடுச்சு சார், முடிஞ்சிருச்சு. 17 7 சச்சின் 1. நான் ஒரு படம் உங்ககிட்ட கேட்குறேன் சார். அடுத்து ஒரு படத்தை வந்து கேரக்டர்ஸ் மட்டும் ரிவீல் பண்ணுறேன். அது என்ன படம் நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஒரு ஞாபகம் இருக்குமா தெரியல, சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச படமாக தான் இருக்கும். நான் ஜஸ்ட் கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணுறேன். என்ன படம் நீங்கள் கெஸ் பண்ணலாம். எனக்கு கதையை தான் கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறேன். செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போகிற ஹீரோ சார். ஹீரோயினை பார்த்ததும் தன்னோட கனவை விட்டுட்டு ஹீரோயின் பின்னாடியே போயிடுறாரு ஹீரோ. அந்த மாதிரி ஒரு ஹீரோ. ஒரு கட்டத்தில் ஹீரோவை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க ஹீரோயின். யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக உயிரையும் தர தயாராக இருக்கிற ஹீரோ. ஓகே. தான் ஜெயிக்கணும்னு ஹீரோவை கடத்தி வச்சுக்கிற வில்லன். இதுதான் சார் படம். இதா க்ளூ? க்ளூ ஹீரோ ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. கத்தியா? ஆமாம் சார். சூப்பர் சார். கத்தி ஃபர்ஸ்ட் க்ளூலேயே கண்டுபிடிச்சிட்டீங்க. கத்தி படம் வந்து நான் ஏன் கேட்டேன்னா, நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, பட் எனக்குமே அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அந்த படத்தை உங்ககிட்ட கேட்டேன். ஜீவானந்தம் கேரக்டர், விஜய் சாரோட கேரக்டர். உங்களோட கேரக்டர் நீங்கள் நடிச்சதுல சொல்கிறேன் சார். கலெக்டர். தேங்க்யூ. கத்தி கலெக்டர். அதில் ஒரே கலெக்டர் நான் தான். 2 சீனோ 3 சீனோ இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படுறது காரணம் வந்து அவர் தான், விஜய் சார் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க, சேம் அஜித் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களாம் எப்படி சார் தனியாக ஒரு பர்சனாக பார்க்கும்போது? அன்பிலீவபிள் ஹியூமன் பீயிங் 2 பேருமே. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்னு சொல்லவே முடியாது. 2 பேருக்கும் குணாதிசயங்கள் வந்து கிட்டத்தட்ட சிமிலர். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, விஜய் சார் வந்து கொஞ்சம் சைலண்ட், அஜித் சார் நல்லாவே பேசுவார். சைலண்ட்ன்றது உம்னா மூஞ்சியோ சுடுமூஞ்சி திரும்புறது கிடையாது. அவர் சைலன்ஸில் நிறைய திங்கிங் இருக்கும், தாட் ப்ராசஸ் இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் அப்படி தான் இருப்பார். பட் அவர் ஜாலியாக இருந்த விஜய் சாரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பார்த்துருக்கேன். எங்கள் கத்தி செட்டி அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. அஜித் சார் வந்து நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க. ப்ராக்டிக்கல்ன்றது இன்றைக்கி தான், நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், எதுக்குமே ரெடியாக இருங்க. ஓகே. இப்படி சொல்கிற ஒரு மனிதர். இப்படி பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும், பாசிட்டிவ். நம்மளுக்கு வந்து ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நம்ம செய்யணும் சார், எதிர்பார்ப்பு இல்லாமல். இது விஜய் சார். சூப்பர். இது 2 பேருமே ஜென்டில்மேன். எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலுமே அந்த பணிவுரு என்ன சொல்கிறாங்க, அது நிறைய பேர் அவங்க 2 பேர்கிட்டேருந்து கற்றுக்கணும். ஓகே சார். இப்போ அடுத்து அதே மாதிரி இப்போ அடுத்த கட்ட ஹீரோனா சிவகார்த்திகேயன். அவர் கூடவும் படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவர் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது என்ன சொல்லணும்னா, எங்கள் வீட்டு புள்ள தான் எப்போவுமே. அண்ட் மொரோவர் வந்து சூப்பரான ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு பையன், நல்ல அக்கா, நல்ல ஃபேமிலியில் இருந்தவர், ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பையன், அண்ட் அன்பான ஒரு அம்மா, எதுவுமே தெரியாத ஒரு அம்மா, ஒரு இன்னசென்ட்டான ஒரு மதர். அப்படி இருக்கிற ஒரு மதரோட பையனுக்கு வந்து சினிமா ஒரு கனவு, மீடியா ஒரு கனவு, நல்லா படிக்கக்கூடிய டாப் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அவர் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், வலி, இதெல்லாமே வந்து அவரை வந்து இன்றைக்கி எங்கேயோ கொண்டு வந்து இப்போது பராசக்தி நாயகனாக கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு. இப்போ அந்த பராசக்தியோட சிவாஜி சார் பிறந்த அதே திருச்சி தான் இவரும் பிறந்திருக்காருன்றது கம்பேர் பண்ணி பேசும்போது இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி. ஆமாம் சார். அவரோட 25வது படம், 25th மூவின்றது. நான் சொல்கிறது நம்பர்ஸ் விட்டுருங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. காக்கி சட்டையில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் அவர், நான், இமான் அண்ணாச்சி அண்ட் மோரோவர் டைரக்டர் துரை செந்தில்குமார் அண்ட் இன்னொருத்தர் யாரோ ராம்தாஸ் சார், அவர் இறந்துட்டாங்க. நான் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில், அது ஷூட்டிங் நடக்கும்போது எடுத்தது. அது யாரோ ஒரு அசிஸ்டண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டாங்க. எனக்கு தான் ஃபஸ்ட்டு கால் அடித்தார். ஏன்னா நான் அங்கே ஃபோட்டோ எடுத்தேன். சார் நீங்கள் போட்டிங்களா? இல்லை சார் நான் போடல பிரதர், அது எப்படியாவது எடுக்கணுமே அது. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் என்னென்னா அவர் வந்து ஒரு கான்ஸ்டபிள்ன்றது தெரிஞ்சிடும். ஓகே. ப்ரொமோவில் வந்து இன்ஸ்பெக்டராக காமிச்சிருப்போம். சார் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு டோன்ட் வெரி. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், சார் நம்ம எல்லாருக்குமே வந்து இது ப்ராஜெக்ட் கிடையாது சார், லைஃப். எனக்கு அப்படி தான் சார் நான் பார்க்குறேன் சார். எல்லோரும் அப்படி தான் பார்க்குறோம், நாங்களும் பார்க்குறோம். 1 ஹவரில் அதை எடுத்துடலான்னு சொல்லி பேசி எப்படியோ பிடிச்சி எடுத்துட்டோம். ஓகே. ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு அந்த சினிமாவை வந்து அவர் நேசிக்கிறாரு, எந்த அளவுக்கு வந்து அவர் லைஃப்ன்ற போது அவருக்கு அது அவ்வளோ, அது தவிர வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியே அப்படின்னு இருக்க ஒரு மனுஷன் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஹைட்ஸ் போவார். அண்ட் மோரோவர் இப்போ கதையை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் சூஸ் பண்ண எல்லா கதையும் நல்ல கதை. அதே மாதிரி அவர் வாய்ப்பு கொடுத்து தன் நண்பர்கள் பண்ண கதையும் சூப்பரான கதை. அண்ட் மோரோவர் இனி அவர் எடுக்க போகிற கதைகள் வந்து அவதாரமே வேற மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நார்மலாக வந்து ரஜினி முருகன், வருத்தமில்லா வாலிபர் சங்கம் நம்ம பார்த்த சிவகார்த்திகேயன் இனி கிடையாது. ஆமாம். இன்னைக்கு பராசக்தின்ற ஒரு பெரிய படம், அதுக்கு முன்னாடி வந்தது மாவீரன். இதிலெல்லாம் உடைச்சி வந்து ஒரு நல்ல நடிகராக அவர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அமரன் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வேர்ல்டு வைட், அது உலக என்ன சொல்லுவாங்க, உலகளாவிய தமிழ் மக்களோட பயங்கர லவ்வபிள் மூவி. அது ரொம்ப லவ்வபிள் மூவி. அதுக்கு ராஜ்குமார் பெரியசாமி அண்ட் ராஜ்கமல் சார் அண்ட் எல்லாருக்கும், மகேந்தர், கமல் சார் இருக்கும்.
பட் இது வந்து சிவகார்த்திகேயனோட இன்னொரு அவதாரம் வந்து அடுத்தடுத்த படங்களை நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா. அவங்க மதரே அவங்க ஒய்ஃபே வந்து ஆச்சரியப்படுவாங்க, இது நம்ம பையன், நம்ம என்னோட ஹஸ்பண்ட், அது என்னோட பிள்ளை, அது அப்படி அந்த அளவுக்கு இன்னும் வளர்ந்துக்கிட்டே போவார். நல்ல மனுஷன், நல்ல மனசு, வெல் டிசிப்ளின்டு. ஓகே, நான் விஜய் சார் எப்பவுமே சொல்லுவேன் வெல் டிசிப்ளின். இவரும் வெல் டிசிப்ளின் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன். அதே மாதிரி இவரும் நல்லது நினைப்பார். என்னென்னா சிவகார்த்திகேயன் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவரை விட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. உங்களுக்கு அந்தளவுக்கு அன்பு கொடுப்பாரு, உங்களை நல்லா பார்த்துப்பாரு. அண்ட் மோரோவர் வந்து நம்மளுக்கு இவரோட பேசிகிட்டே இருக்கணும்னு நம்மளுக்கு பிடிக்கும். லவ் பண்ணுறேன் சார். நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ விஜய் சார் துப்பாக்கி கொடுத்துட்டாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? விஜய் சார் துப்பாக்கி கொடுத்தாரு, அது சிவகார்த்திகேயன் அவரே வந்து இது பெருசாக வந்து என்ன சொன்னார், நான் வந்து பெருசாக வந்து ஏற்றுக்க முடியாது சார். நான் வந்து என்னோட ரசிகர்களுக்கும் நான் செய்கிற என்னோட தொழிலுக்கும் நான் உண்மையாக இருப்பேன். நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்களோட இன்ஸ்பிரேஷன் நான் எடுத்துக்கிறேன். இந்த துப்பாக்கியே வந்து இன்ஸ்பிரேஷனாக தான் அவர் வாங்கினது. இதுதான் அவர் மனசில் இருந்திருக்கு. இன்னி வரைக்கும் பெரிய மரியாதை அவர் மேலே அவருக்கு. அண்ட் விஜய் சாரும் சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட இந்தாங்க துப்பாக்கின்னு கொடுக்கவும் மாட்டார். சிவகார்த்திகேயன் அவர் பிடிச்சதுனாலையும் அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அது துப்பாக்கி அவர் கையில் போச்சு. அதனால் வந்து இவரும் வந்து நான் தான் அடுத்த விஜய் சார் இடம், நான் தான் வந்து நெக்ஸ்ட்டு நம்பர் 1 அப்படிலாம் யாருக்கும் இந்த மைண்ட்லையும் கிடையாது. அது வாங்கினது அவருக்கு ஒரு பிளெஸிங், கொடுத்தது விஜய் சாருக்கும் ஒரு பிளெஸிங். சார் இப்போ கூட ஆடியோ லான்ச்சில், பராசக்தி ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் பேசியிருப்பாரு, இந்த டைம் அண்ணன் தம்பி பொங்கல். அவ்வளோதான், அந்த 2 படத்தையும் உண்மையிலே அண்ணன் தம்பி தானே. தம்பின்னு நினச்சி தான் அவர் கொடுத்தது, அண்ணன் நினச்சி அவர் வாங்கினார். இந்த உறவு நடிகர்களுக்குள்ளே என்றைக்குமே இருக்குது. நாட் ஒன்லி சிவகார்த்திகேயன் சார், விஜய் சார், மற்ற ஹீரோஸ்குள்ளேயுமே அந்த அண்ணன் தம்பி உறவு என்றைக்குமே இருக்குது. ஒரு சில இடத்துல நம்மளுக்கு கோல்டு வார் வரலாம், ஒரு சில இடத்துல அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்னால வரலாமே தவிர பர்சனலாக வெஞ்சன்ஸோ அந்த மாதிரி யார் மேலேயும் கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க திரிச்சு விடுற விஷயத்த வந்து நம்ம காதில் போட்டுக்கணும். இதை வச்சு ஒரு சிலர் வன்மமாக பேசுகிறாங்க, ஒரு சிலர் வருமானத்துக்காக பேசுகிறாங்க அப்படின்னு தப்பு. என்ன வன்மம், வியாபாரம், நான் சொல்கிறது என்னென்னா எதுவுமே இதெல்லாம் வேணான்றேன். இதெல்லாம் இல்லாமல் நான் நார்மலாக ஒரு படம் அது பாட்டில் ஓடட்டும், இது ஒரு பாட்டில் ஓடட்டும். ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் சொல்லும்போது எனக்கு உண்டான ரசிகரை நான் சம்பாரிச்சிருக்கேன், சாதாரணமாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு. ஜெயம் ரவி சார் உண்டான ரசிகர் அவர் சம்பாரிச்சிருக்காரு, அதர்வா எல்லாம் அவங்கவுங்க ரசிகர். ஸோ விஜய் சாருக்கு இருக்கிறது வந்து டோட்டலாகவே அவர் நீங்கள் இங்கே கம்பேரே பண்ண முடியாது. யாரை அவர் வந்து இப்போது இவங்கெல்லாம் எல்லாருமே ஸ்டார்ஸ் அப்படின்னா, இப்போ சூப்பர் ஸ்டார்னு ரஜினி சார் இருக்கார். ஸோ விஜய் சாருக்கு யூனிக்கான ஒரு இடம் இருக்குது, தனியாக ஒரு இடம் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் அவரை சொல்லிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் அவரை சொல்கிறது பீப்புள்ஸ் லீடர், மக்கள் தலைவன். அது வந்து அவருக்கு சினிமாவில் வந்து டோட்டலாகவே அவருக்குள்ளே விதை போட்டு வந்தது ஒரு விஷயம். சினிமாவில் அவரை லவ் பண்ணவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, ரசிகராக ஓட்டு போட மாட்டோம். இப்போ ரசிகரெல்லாம் தொண்டர்களாக மாறிட்டு வர டைம் மாறிட்டும் இருக்காங்க, வெல் டிசிப்ளின் ஆகிட்டு வருதுனால இப்போ பீப்புள்ஸ் லீடர், மக்கள் தலைவனாக இருக்கார். அண்ட் அவர் பெரிய ஸ்டார், இஸ் அ வெரி பிக் ஸ்டார். அண்ட் அந்த உயரத்தை தொடர்றது வந்து சான்ஸே கிடையாது. அண்ட் இவங்க எல்லாருக்குமே அது தெரியும். அதனால் அது கம்பேரிசனோ இல்லை வந்து சண்டையோ இந்த படம் அந்த படம் இல்லாமல் ஜனநாயகமாக, அதை சொல்கிற ஜனநாயகம் வரான ஜனநாயகமாக ஹெல்த்தியாக ஒரு சினிமாவை வந்து நம்ம வரவேற்று இவருக்கு நல்லபடியாக ஒரு 33 வருஷம் உழைச்ச ஒரு மனுஷனுக்கு, சினிமாவுக்கு அவ்வளோ கொடுத்தவருக்கு நம்ம மரியாதை பண்ணி அனுப்புறது தான் நம்ம கடமை. இதை கான்ட்ரவர்சி ஆகக்கூடாது. சூப்பர் சார். ஜனநாயகன் அப்படிங்கிறத விஜயோட கடைசி படமா சார்? அது கன்ஃபார்மாக அதான் கடைசி படம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் எடுத்த முடிவு ஓகே. இது மக்களுக்கு அவர் சத்தியம் பண்ணி கொடுக்கல, எங்கேயும் வந்து அக்ரிமெண்ட்லாம் போடல, இல்லை வந்து நான் பப்ளிக் ஓப்பன் அரேனாவில் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணல. இது அவருக்குள்ளே எடுத்த ஒரு முடிவு, இனி நடிக்கக்கூடாது. அதுக்கு காரணம் நான் கெஸ் பண்ணதில்லை, நான் அசியூம் பண்ணது என்னென்னா, மக்கள் மேலே இருக்கிற அந்த பொறுப்பு போயிடும், டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஒரு சினிமா அப்படின்றது போது நான் நடித்த அது வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து நடிச்சுட்டு வந்துடலாம், நான் நடிக்கிறேன், ஆக்ட் பண்ணுறேன், அரசியல்லையும் இருக்குது. பட் இவரால் அது பண்ண முடியாது. ஆஸ் எ ஹீரோ, நம்பர் 1 பர்சன், நிறைய பொறுப்புகள் சினிமாலையும் இருக்குது, பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். கூட நடிக்கிறவங்க எல்லாம் பெரிய நடிகர்களாக இருப்பாங்க, அவங்க முன்னாடி இவர் டாப்பில் நிற்கணும். இதெல்லாமே டெய்லி வந்து அவருக்கு ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு பாதிக்கும். ஸோ அது வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இறங்கிட்டேன் மக்கள் அப்படின்னு சொல்லி இறங்கும் போது நான் அங்கே தான் இருக்க போகிறேன், அதனால் இது வேணாம் அப்படின்னு தான் அவர் முடிவு பண்ணிட்டார். மேபி சாதனை ஆயிடுச்சு, ஒரு இடத்துல அவர் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னும் போது மக்கள் சக்தி தான் அவரை திருப்பி கொண்டு வர முடியுமே தவிர, சினிமாவில் இருக்கவங்களோ ஒரு இண்டிவிஜுவலோ அவர் வீட்டில் இருக்கவங்களோ டெஃபினட்டாக கொண்டு வர முடியாது.